இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா 65 செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து சோயாவை வந்து ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 6 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரும் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும், ரெட் ஃபுட் கலர் இருக்கிறையா அது ஒரு 2 பிஞ்ச் இதோட சேர்த்துட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், ஒரு முட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பாயில் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோயா, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்றேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் ஆயில் எடுத்துகிட்டு, ஆயில் நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடுங்க. ஆயிலில் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கல்யாண வீடுகளில் வந்து சில்லி சிக்கன் ஃப்ரை பண்ணால் என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் 2 சைடும் நல்லா திருப்பி பொன்னிறமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இந்த சோயா 65 வந்து நல்லா சாம்பார், ரசம், தயிர் சாதம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை ஒரு லெமன் பிழிஞ்சிட்டு ஆனியன் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.